வணக்கம். இளைய நிலா சமையல் நிகழ்ச்சியில் உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இன்னைக்கு என்ன தெரியுமா பார்க்க போறோம்? குழந்தைகளுக்கெல்லாம் பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம். என்ன தெரியுங்களா? வாழைக்காய் கோலா உருண்டை. அதுக்கு முன்னால நீங்க என்ன பண்ணணும்? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and subscribe பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரி 2 பீசஸா கட் பண்ணி 10 நிமிஷம் இட்லி பானையில வச்சு ஆவியில வேக வச்சுட்டேங்க. அப்படி வேக வைக்கும் பொழுது இப்படி கத்தியில நாம ஒரு கோடு கிழிச்சு வேக வச்சிருந்தீங்கன்னா டக்கு நமக்கு இப்போ உரிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி கோடு போட்டு வேக வச்சிருக்கிறேன். பாத்தீங்களா? டப்ப 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 உறிஞ்சிருச்சு பாருங்க. 10 நிமிஷங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? ஒரு நிமிஷம் இருங்க. இந்த மாதிரி நம்ம கேரட் சீவல் இருக்கு இல்லைங்களா, அதில் நல்லா இப்படி வேக வச்ச வாழைக்காயை துருவி வச்சுக்கணுங்க. எங்கள் பையன் குழந்தையா இருக்கும் போது ஸ்கூல்லேருந்து வரும்போதே மம்மி என்ன ஸ்நாக்ஸ் அன்றைக்கின்னு கேட்பான். அவங்களுக்காகவே நாங்கள் விதமாக இந்த மாதிரிலாம் யோசிச்சு செஞ்சு எனக்கு நல்ல ஸ்நாக்ஸ் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு எனக்கு தெரியுங்க. அதுவும் குழந்தைங்களுக்கு பிடிச்சது தான் செய்ய தெரியும். சரிங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கணுங்க. அதில் நம்ம சீவி வச்சிருக்கிற வாழைக்காய் துகள்களை நம்ம இதில் போட்டுடணும். 1-2 கட்டியாக விழுந்துருந்தா அதை அப்படி நசுக்கிடுங்க, கையிலேயே நசுக்கிடுங்க. போட்டாச்சுங்களா? ஒரு பக்கம் நான் எண்ணெயை காய வச்சுருக்கேங்க. நம்ம இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரதுக்குள்ள எண்ணெய் காஞ்சதுன்னா நம்ம போட்டுடலாங்க. இது ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா மேலே மொறுன்னு வருங்க. அரிசி மாவு 1 ஸ்பூன், கடலை மாவு 2 ஸ்பூன், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாய் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்க இஷ்டத்துக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், பாருங்க. வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சது, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இது எல்லாமே ஃப்ளேவருக்கு போடுறது. உங்களோட கையில் என்ன பொருள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா பிணையணுங்க. பிணைஞ்சி தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க, இதுலையே பிணைஞ்சு உருண்டையாக்கணும். அதே மாதிரி புதுசாக செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா கோலா உருண்டை சில பேர் சில டைமில் வந்து எண்ணெயில பிடிச்சி போட்ட உடனே உதிரியாக ஆகும். அந்த மாதிரி உதிரியாக வந்துச்சுன்னா ஒன்றும் கவலைப்பட்டுக்காதீங்க. 1 ஸ்பூன் கடலை மாவை எடுத்து சேர்த்து பிணைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லாவே வருங்க. இந்த பிரெட் கிராம்ஸ் போடுறோம் இல்லைங்களா, அது வந்து அதிகப்படியான எண்ணெய்களை அப்சர்வ் பண்ணிடும். இப்போ பாருங்க, அழகாக நம்மளோட உருண்டை ஷேப்பாக ரெடி ஆகிடுச்சு. எல்லா பால்ஸ் நல்லா அழகாக உருண்டையாக ஒரே ஷேப்பாக வரணுங்க. வாங்க நம்ம கோலா உருண்டையை ஒன்றா எண்ணெயில் போடலாம். அடுப்பு வந்து மீடியம்லாம் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது. எந்த ஒரு நம்ம எண்ணெயில் போடுற ஐட்டமாட்டம் போட்ட உடனே கிளறக்கூடாது. வடையாட்டம், போண்டாவாட்டம், எதுவாக இருந்தாலும் நம்ம போட்ட உடனே கிளறினோம்னா அது வந்து உடைஞ்சு போக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு 1/2 பாயில் வேகிற வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சுட்டு அப்புறம் பொறுமையாக தான் நம்ம கிளறி கொடுக்கணுங்க. பாருங்க, நம்மளோட கோலா உருண்டை உடையாம இவ்வளோ அழகாக ஒன்றை போல நம்ம போட்ட சைஸை விட அது இன்னும் கொஞ்சம் உப்பலாக வருங்க. ஆனால் நம்ம பொறுமையாக எல்லா பக்கமும் கோல்டன் கலரு வரட்டோன்னு பொறுமையாக இருந்து எடுக்கலாங்க. இதில் இன்க்ரீடியன்ஸ் கூட உங்களோட விருப்பம்தான். அரிசி மாவு போட்டால் கொஞ்சம் அழுத்தமாக கரகரன்னு வரும். ஆனால் கடலை மாவு போட்டிங்கன்னா
சாஃப்டாக இருக்கும். நம்ம இஷ்டம்தான், உங்களோட கற்பனை தான், என்ன வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இதை கொடுத்து பாருங்கள். அவங்க என்ன சொன்னாங்கன்ற உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். கமெண்ட்ஸை நீங்கள் பண்ணாதான் எங்களுக்கு இன்னும் ஆசையாக இருக்கும். எதை விரும்புகிறீங்க, என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு, இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ இனிமேல் எங்கள் நிகழ்ச்சியை பார்க்குறவங்க, எங்கள் வீடியோவை பார்க்குறவங்க கீழே உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற கமெண்ட் தான் எங்களுக்கு இன்னும் புதிய உத்வேகத்தை கொடுக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்? லைக் பண்ணுங்கள்,